ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொரிமா உருண்டை செய்ய போகிறேன். இதை அலசி கழுவி இந்த டம்ளரில் ஒரு டம்ளரு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு டம்ளரு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு இந்த அரிசி வந்து நான் கழுவி காய வச்சு வச்சுருந்தது. இதை வந்து நம்ம வறுக்கணும். அரிசியை வறுத்து இப்போ பொடி பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் விருப்பமாக இருக்கும். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். இந்த பாருங்கள், அரிசி நல்லா செவந்து பொரியுது பாருங்கள். பொரியிற சவுண்டு கேட்குதுங்களா? இந்த மாதிரி நல்லா அரிசி பொரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். பொரிமாவுக்கு செய்முறைக்கு தேங்காயும் தேவை, வெல்லமும் தேவை. பாருங்கள், நல்லா அரிசி செவந்துருச்சுங்களா? அரிசியும் பொரியுது பாருங்கள். பொரிஞ்ச உடனே வறுத்த அரிசியை நம்ம அரைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று போல் எல்லா அரிசியும் அழகாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை ஆற வைப்போம். பாருங்க, அரிசி பொரிஞ்ச உடனே ஆற வச்சுருக்கேன். அது எடுத்த டம்ளர் எந்த இதில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். இது வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது கரையணும். அது வரைக்கும் லைட்டாக ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்குவோம். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே நீங்கள் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு 2 டம்ளர், ஒரு டம்ளர் வெல்லத்துக்கு 2 டம்ளரு, ஒரு டம்ளர் அரிசி வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இந்த பாருங்கள், அரிசியை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து வெள்ளை கரைசலில் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். வடிகட்டிட்டேன். வடிகட்டி வச்சுட்டு இப்போ இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பொடி மாவை இதே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். எல்லாம் கலந்துட்டு உண்டை இல்லாமல் செஞ்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே கட்டி ஆகிடும். அப்போ தெரிக்கிற நேரத்தில் ஒரு தட்டு போட்டு மூடிக்கணும். இப்போ பாருங்கள், தட்டு போட்டு மூடி அப்படியே பொரிமா விடணும். இது பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ மூடி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அளவுலேயே பண்ணால் எவ்வளோ அப்படியே கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நம்ம வறுத்ததுனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த டைம் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் இதில் போட்டுட்டு இப்படி கலந்துட்டு நம்ம மூடி வைப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரிமா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு உருண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்கள். ரெடி ஃப்ரெண்ட்ஸ், பொரிமா உருண்டை ஆற வச்சதை இப்படி அழகாக சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி இந்த தேங்காய் இருக்குது பாருங்கள், திருவி வச்ச தேங்காயில் இப்படி ஸ்டஃப் பண்ணி திருவி வச்ச தேங்காயில் இப்படி உருண்டை பிடிச்சி செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சின்ன உருண்டையாக எடுத்து இந்த தேங்காயில் இப்படி பண்ணி ஃபுல்லாக செய்துட்டு பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஃபுட்டு எவ்வளோ சூப்பராக கொஞ்ச நேரம் பசங்களுக்கு பார்க்கக்கூடிய அட்ராக்டிவாக லட்டு உருண்டை மாதிரி நம்ம பொரிமா உருண்டை செஞ்சுருக்குறோம். இது ஹெல்த்தியானது, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.